தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி, இறப்பில் பெண்கள் தேங்காய் உடைக்கலாமா அப்படிங்கிறது தான். அதற்கான காணொளி தான் இது. அதாவது நம்முடைய சமயத்தில் எந்த நூல்லையும் பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படலை. அப்போது ஏன் பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ஆண்கள் செய்யக்கூடிய பூசணைகள், மற்றொன்று பெண்கள் செய்யக்கூடிய இல்ல பூசணைகள். இப்போ பெண்கள் செய்யக்கூடிய இல்ல பூசணைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லது சடங்குகள் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுங்க வயதுக்கு வராங்க இல்லைங்களா, பூ பெய்தல்னு சொல்கிறாங்களே, அதை பெண்கள் தான் முன்னின்று செய்வார்கள். அடுத்து இந்த வளைகாப்பு போன்றவற்றெல்லாம் பெண்கள் முன்னின்று செய்வார்கள். மற்றபடி இந்த வீட்டில் செய்யக்கூடிய இதர நிகழ்ச்சிகள்லாம், இப்போ காதணி விழா, புதுமனை புகு விழா, இன்னும் மற்ற விழாக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கின்ற இல்ல தலைவர் தான் செய்வார். அப்படின்னா நம்மவர்கள் நம்முடைய இந்த பரம்பரை என்று சொல்கின்றார்களே, அது யாரை சார்ந்து வரும்னா, தமிழர்களுடைய பண்பாட்டில் ஆண்களை சார்ந்து தான் வரும். அந்த இல்லத்தரசனை சார்ந்து தான் அந்த பரம்பரையை சொல்லுவார்கள். அப்போ ஆண்கள் அந்த பரம்பரையினுடைய அல்லது வாரிசாக சொல்லப்படுவதனால அந்த வீட்டில் இல்லத்தரசனாக இருந்து பூசை செய்ய வேண்டிய பொறுப்பை ஆண்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அந்த பூசணையில் நம்ம வழக்கமாக தேங்காய் உடைக்கிறோம் இல்லைங்களா, அதனால ஆண்கள் தான் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ குறிப்பாக இறப்பில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் தேங்காய் உடைக்கணும். அடுத்தடுத்து அந்த வீட்டில் அவர்தான் அந்த பரம்பரையினுடைய வாரிசாக தொடர்ச்சியாக அந்த வீட்டில் நிகழக்கூடிய எல்லாவற்றையும் தலைமையேற்று செய்யக்கூடியவர் என்பதனால தான் நாம் ஆண்களை தேங்காய் உடைக்கணும்னு சொல்கிறோம். இது தவிர ஆண்கள் ஏன் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேங்காய்ங்கிறது உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமானது, அதனால் கொஞ்சம் கூடுதல் பலம் தேவை. அப்புறம் அவர்கள் இது போன்ற சூழல், அந்த இறப்பு போன்ற சூழலில் பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் மன உறுதியோடு இருப்பார்கள். இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க இளகிய மனது உடையவர்கள், அவங்க மனம் இளகி இருப்பாங்க. அடுத்து இது போன்ற காலகட்டங்களில் அவங்க தேங்காய் உடைத்தால் ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படக்கூடுமோ என்கின்ற அடிப்படையில் தான் பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சூழலை பொறுத்து இருக்கின்றது. அதாவது அந்த வீட்டில் ஆண்கள் இல்லாத சூழ்நிலையில் பெண்கள் தேங்காய் உடைக்கலாமா என்றால் தாராளமாக உடைக்கலாம். சில வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் இன்னும் ஆண்களோட துணிவாக இருப்பாங்க. அப்போ அவங்க போய் தேங்காய் உடைக்க போகிறாங்க, தன்னுடைய கணவனுக்கோ அல்லது மகனுக்கோ பதிலாகனா உடைக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் வீட்டில் இந்த வீட்டு இல்லத்தரசன் இல்ல தலைவன் என்கின்ற பொறுப்பை ஆண்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவர்களுக்கு முதன்மை கொடுக்கின்றார்கள். இப்போ அது நிறைய மாறி இருக்கின்றது. பல இடங்களில் பெண்கள் தேங்காய் உடைக்கின்றார்கள், துணிவாக இருக்கின்றார்கள், அதனால் உடைக்கலாம், தப்பு இல்லை. இன்னும் கூட பார்த்திங்கன்னா முன்பு காலத்தெல்லாம் பெண்கள் கொள்ளி வைக்கக்கூடாது என்ற சூழல் எல்லாம் இருந்தது. பெண்கள் கொள்ளி வைக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. அது மரபு அடிப்படையில் பழக்க அடிப்படையில் வந்ததே தவிர நம்முடைய சமய நூல்களில் அப்படி எங்கேயும், அல்லது நம்முடைய மற்ற நூல்களில் இப்படி பெண்கள் கொள்ளி வைக்கக்கூடாது, பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது என்று எங்கேயும் சொல்லி வைக்கப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பெண்கள் சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னு கூட முந்தி சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க இளகிய மனது, சுடுகாட்டில் இந்த உடம்பை எரிக்கிறது, புதைக்கிறது அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீர்களானால் பெண்கள் நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள், அது பாராட்டக்கூடியது. இப்போ ஆண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் பெண்கள் கொள்ளி வைக்கின்றார்கள், அது வரவேற்கத்தக்கது. பெண்கள் இப்போ பல துறைகளில் முன்னேறி இருக்காங்களே. இப்போ போர் வீரர்களாக இருக்கிறாங்களே பெண்கள், போர் வீராங்கனையாக இருக்கின்றார்கள், விளையாட்டு வீராங்கனைகளாக இருக்கு, பெரிய வீர விளையாட்டுகளை எல்லாம் செய்கின்றார்கள். அப்போ அவங்க இன்னும் தேங்காய் உடைச்சா அவங்க பலகீனமானவர்கள், அவங்களால தேங்காய் உடைக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சிந்திக்க முடியாது. இப்போ இல்லாத சூழலில் நம்ம தேங்காய் உடைக்கணும். சரி, இப்போது எதற்காக தேங்காய் உடைச்சி வைக்கிறாங்க இந்த இறப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய தலைமாட்டில்
ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இந்த ஏன் விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இறந்தவருடைய உடல் இங்கே கிடக்கின்றது. அவருடைய உயிர் இதோ சுடர் வடிவில் இருக்கின்ற இந்த பெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டது என்பதற்காக நம்ம விளக்கு ஏற்றுறோம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது தவிர இந்த இறந்தவர்கள் தலைமாட்டில் ஏன் தேங்காய் உடைச்சி வைக்கிறாங்கன்னா, இதோ உடல் கிடக்க இறந்து இறைவன் திருவடி போய் சேர்ந்தாரே, அவர் அறிவு விளக்கம் பெற்று இறைவன் திருவடியை போய் சேர்ந்திருக்கின்றார். என்ன அறிவு விளக்கம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் நிலையற்றது, நிலையான பெருமான் நிலையான பொருள் நமக்கு பெருமான் தான். நாவுக்கரசர் சொல்கிறது போல, உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ. அதாவது இந்த மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாம் இந்த உடம்பை சார்ந்து தான் இருக்கின்றார்கள். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் நமக்கு உற்ற துணையாக இருப்பது அந்த பெருமான் தான் என்கின்ற தெளிவினை பெற்று அவர் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார் என்பதற்காகத்தான் நம்ம தேங்காய் உடைச்சி அவருடைய தலைமாட்டில் வைக்கிறோம். இப்படி தேங்காய் உடைக்கின்ற போது பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் நேராக உடையுதா, அந்த தேங்காய்க்குள்ளே அந்த முட்டைன்னு சொல்கிறாங்க, அந்த பருப்பு மஞ்சளாக இருக்கும், அது இருக்கின்றதா, அழுகி போச்சா, இப்படிலாம் வச்சுக்கிட்டு சிலர் சகுனம் பார்ப்பாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. தேங்காய் சரியாக வாங்கி பார்த்தோம்னா, சரியாக உடைச்சோம்னா அது சரியாக உடைஞ்சி போயிடும். தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு சில உத்திகள்லாம் இருக்குது. சரியான இடத்துல தட்டணும்னா சரியாக வட்டமாக உடைஞ்சி போயிடும். நீங்கள் பாருங்களேன், இந்த சடங்குகள் செய்கின்றவர் பார்த்தீங்கன்னா எப்போதும் சரியாக வட்டமாக உடைப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த கோட்டில் அடித்தா தேங்காய் சரியாக நேராக உடைஞ்சி போயிடும் அப்படின்னு பார்த்து கொள்வார்கள். சில வேளையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடைஞ்ச உடனே இந்த வெட்டுக்கத்தி அரிவாளை வச்சு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதை நேராக பிளந்துருவாங்க. அப்போது இந்த தேங்காய்க்குள்ளே உசுறு இல்லை. நம்ம தேங்காய் கோணலாக உடையிறதும் நேராக உடையிறதும் வச்சு சிலர் சகுனம் சொல்லுவாங்க. கோணலாக உடஞ்சிருச்சுன்னா உயிர் போகலை, இங்கேயே தங்கி போயிடுச்சு, இல்லை ஏதோ குற்றம் நடந்து போச்சு அப்படின்வாங்க. சில வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த மஞ்சள் போன்ற அந்த அதுக்குள்ளே அந்த முட்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இருக்கும். அது இருந்துச்சுன்னா இறந்தவர் நல்ல நிலையில் போய் இறைவன் திருவிடி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு. சில வேளையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைஞ்சினா உள்ளுக்கு அழுகி போயிருக்கும். இந்த அழுகி போகிறத பார்த்து வீட்டுக்கு இறந்தவர்களுடைய வீட்டுக்கு என்னமோ அவங்க உற்றார் உணர்வுகளுக்கெல்லாம் துன்பம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி இந்த தேங்காய் சகுனம் சொல்லி கொண்டிருப்பாங்க. அது முற்றிலும் மூட நம்பிக்கைங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காவில் அவ்வளவு சகுனம் இருக்குன்னா அந்த தேங்காய் விற்கிறார கடைக்காரரு ஒவ்வொரு நாளும் தேங்காய் உடைக்கிறாங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தேங்காய் வாங்குகிறோம் இல்லைங்களா, அவங்க துருவி கேட்குறோம் இல்லைங்களா, அப்படி துருவுவதற்கு அவங்க உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா பலவேறான சூழ்நிலைகள் இருக்கும். கோணலாக உடையும், உள்ளுக்கு அழுகி போயிருக்கும், சில வேளையில் அந்த மஞ்சள் முட்டைங்கிறது இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு அவங்க சகுனம் பார்த்து கொண்டிருந்தால் அது சரிப்பட்டு வராது இல்லைங்களா. அப்போ நமக்கு தெரியுது தேங்காய்ங்கிறது அறிவுளக்கம் பெறுவதற்காக நாம் உடைக்கின்றோம் என்கின்ற கருத்து தானே ஒழிய, இந்த தேங்காய் வைத்து ஒருடைய உயிர் அங்கே இருக்கிறதா அல்லது போய் விட்டதா, இல்லை அந்த போன உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்குமா என்று சிந்திப்பதெல்லாம் அறியாமை, மூட நம்பிக்கைகள். இப்படியே பலர் என்ன செய்வாங்க, நம்ம அவங்க சொன்னால் அது சரியாக இருக்கும், சொன்னது சரியாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைகளை பார்த்து புகுத்திட்டாங்க. இப்படி புகுத்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தேங்காய் உடைக்கூடாது, பெண்கள் தேங்காய் உடைக்கூடாது. ஏன் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதில்ல. பெரியவங்க சொல்கிறோம் இல்லை, தேங்காய் உடைக்கூடாது. இந்த பிள்ளை சொல்லும், நான் உடைக்கிறேன், வீட்டில் தான் அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணெல்லாம் இல்லையே, நான் உடைக்கிறேன் அப்படி சொன்னால் அரைஞ்சனா பாரு பல்லு கொட்டி போயிடும்னுவாங்க. பெரியவங்க சொல்கிறோம்ல, கேட்டுக்கன்னுவாங்க. அப்போது நம்ம விளக்கி சொல்ல வேண்டி இருக்கின்றது. என்ன சொல்ல வேண்டி இருக்கின்றது? இல்லாத சூழலில் பெண்கள் உடைக்கலாம், தவறில்லை. ஏன் ஆண்கள் உடைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் தலைமை பொறுப்பை, தலைமை பண்பை ஆண்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார்கள். அப்படி இல்லாத சூழலில் விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ ஆண் வந்தால் தான் தேங்காய் உடைக்கணும், ஆண் வந்தால் தான் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் விற்கிற கடையில் பெண்கள் எல்லாம் மிக சாதாரணமாக தேங்காய் உடைச்சி துருவி நம்ம கொடுத்து விட்றாங்களே. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சமையலுக்கு சில வேளையில் வீட்டுக்காரர் இல்லைன்னா பெண்களே தேங்காய் உடைக்கிறாங்களே. அப்படின்னா அப்போ தேங்காய்க்குள்ளே அப்போ அது வெறும் தேங்காவாக இருந்தது, சடங்கில் வைத்த போது அது உயிரை கொண்டு இருக்கின்ற தேங்காவா அப்படின்லாம் நம்ம சிந்திக்கக்கூடாது. எனவே பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது என்று சொன்ன காரணம் இதுதான். இல்லாத சூழலில் கண்டிப்பாக உடைக்கலாம் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும். நாடுடைய